எனது உயிரை அளிப்பதன் மூலம் சாட்சியங்கள் அழியாது. மீகஸ் ஆரே கஜா என அழைக்கப்படும் அருண விதானகமகே அவரது 2 பிள்ளைகளுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போதே அவரை இலக்கு வைத்து நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றிரவு சுமார் 10 மணி அளவில் மெதமுலனவில் உள்ள மனைவியின் பெற்றோர் வீட்டிலிருந்து தற்காலிகமாக தங்கியிருந்த தோருகொலையாயவில் உள்ள வீட்டிற்கு தனது பிள்ளைகளுடன் இவர் சென்றுள்ளார். பயணத்தின் இடையில் கல்பொத்தையாயவில் இரவு உணவை வாங்குவதற்காக அருண தனது மூத்த மகனை ஹோட்டலுக்கு அனுப்பியுள்ளார். மூத்த மகனை அவ்விடத்தில் இறக்கிவிட்ட அருண இளைய மகளையும் மகனையும் அழைத்துக் கொண்டு தோருகுலையாய நோக்கி சென்றுள்ளார். ஹோட்டலில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அருண உள்ளிட்ட 2 பிள்ளைகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மித்தேனிய கடைவாத்த சந்தியில் குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது. போலீசாரின் கூற்றுக்கு அமைய 39 வயதான கஜா என அழைக்கப்படும் மீகஸ் ஆரே அருண சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது 6 வயது மகள் வீரகெட்டிய மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளதுடன் 9 வயது மகன் அம்பிலிபெட்டிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் துப்பாக்கிச் சூட்டுக்கு T-56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யார் இந்த கஜா எனப்படும் அருண விதானகமகே? மெதமுலன தங்காலை மித்தேனிய ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திற்கு இவர் புதியவர் அல்ல. ஆயுதங்களை தம்வாசம் வைத்திருத்தல், கப்பம் பெறுதல் உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் அடிக்கடி இவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேற்குறித்த குற்றங்களுக்காக பல தடவைகள் இவர் சிறையில் இருந்துள்ளார். அத்துடன் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பிரபல அரசியல்வாதிகள் சிலருடன் நெருங்கி பழகிய ஒருவர் ஆவார். எனினும் கஜா எனும் அருண விதானகமகே கடந்த வருடம் யூடியூப் அலைவரிசைக்கு வழங்கிய செவ்வி சர்ச்சையினை ஏற்படுத்தியிருந்தது. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கும் பிரிவில் பாதுகாப்பு கோரி நான் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளேன். அது எனக்கு கிடைக்கவில்லை. எனது வாய் திறக்கப்பட்டால் பெரும் பிரச்சனைகளும் எனது விடயத்தில் யாரேனும் பொறுப்பு எடுத்தால் நான் இந்த அனைத்து விடயங்களையும் கூறுவேன். தாஜுதீன் மாத்திரமா காணாமல் போனார்? ஒரு அரசாங்கம் வரும்போது அது நிரூபணமாகின்றது என்றால் மற்றொரு அரசாங்கம் வரும்போது அது எவ்வாறு இல்லாமல் போகிறது? ஒன்றையே கூறினேன், தாஜுதீனை கூறினேன். அப்படியானால் பெலியத்த சண்டி அமைச்சருக்கு என்ன நடந்தது? அதிபர் பாதுகாப்பு வலயத்தில் அவர் உயிரிழந்தார். பாதுகாப்பு வலயத்தில் எவ்வாறு உயிரிழப்பார்? எனது உயிரை அளிப்பதன் மூலம் சாட்சியங்கள் அழியாது. சாட்சியங்கள் தேவையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனது உயிருக்கு ஏதேனும் நடந்தால் சாட்சிகள் அனைத்தும் ஊடகங்களுக்கு வந்து சேரும். முடிந்தால் என்னை கொலை செய்யுங்கள், பயமில்லை. இவர்கள் எனக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விட்டனர். இந்த கலந்துரையாடலின் போது ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பல பிரபல அரசியல் பிரமுகர்கள் குறித்து அருண விதானகமகே விமர்சனங்களை வெளியிட்டிருந்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் அவர் தனது முகநூல் பக்கத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். மேற்கோள் ஆரம்பம். தொலை தூரத்தில் உள்ள மரணத்தை பற்றி சிந்திக்காமல் அருகில் உள்ள வாழ்க்கை பற்றி சிந்தித்து இருங்கள். முடியாதது இல்லை. மேற்கோள் நிறைவு. நீண்ட காலமாக செயற்பாட்டில் இருந்த அரசியல் கட்சிக்கு பதிலாக வேறொரு கட்சியை ஆதரித்த விதத்தை அவரது முகநூல் கணக்கின் சில பதிவுகளினூடாக காண முடிந்தது. எவ்வாறாயினும் இன்று பிற்பகல் வரை இந்த கொலையுடன் தொடர்பு பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் அறிவிக்கப்படவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர்.